இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் ஒரு பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அரம்சை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னென்னா, இன்றைக்கு இந்த அரம்சை நிகழ்ச்சி ஒரு உலகளாவிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது. அதற்கு பேராதரவு தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய குழுவின் சார்பாக ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது நம்மளுடைய குழந்தைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. அன்பான நேயர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு முறையும் ஒரு புது நிகழ்ச்சி ஒரு புது தலைப்போடு ஆரம்பிக்கப்படும். ஏன்னு சொன்னால், இந்த அரம்சை நிகழ்ச்சி, இந்த களம் என்பது குழந்தைகளுடைய உளவியல் மற்றும் ஆளுமை, அவர்களுடைய உடல் நலன், அவங்களுடைய மனநலனை பற்றி அதிகமாக பேசப்படுற ஒரு அற்புதமான ஒரு தளம். இங்கே ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல ஒரு தலைப்பை, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிற அந்த பிரச்சனையை இந்த களத்தில் உட்கார்ந்து அதனுடைய திறன் பெற்ற நிபுணத்துவம் வாய்ந்த நிறைய மருத்துவர்களோடு, அந்த குழந்தைங்களோடு பயணப்படுகிற மக்களோடு, பெற்றோர்களோடு, ஆசிரியர்களோடு இணைந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுகிற, விளக்கம் பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லி, இதை நான் சொல்லலை, நீங்கள் சொன்னது. நிறைய பேர் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பெற்றோர்கள், இப்போ குழந்தை பெற்றவர்களா அப்படின்னு இல்லை, நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கிற முதுமையான பெற்றோர்களை இப்போ நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடடா, நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்காம போயிட்டோமே, நம்மளுடைய குழந்தை வளர்ப்பில் இதெல்லாம் பார்க்காம போயிட்டோமே, நம்மளுடைய குழந்தைகளுடைய மனநலனை பற்றி தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமேன்னு சொல்லி சொல்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். நேராக சொல்கிறாங்க, நிறைய பேர் லெட்டரில் எழுதுறீங்க, தனிப்பட்ட முறையில் பேசுகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குதுன்னா நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்குது. அதற்காக நிலையத்தாருக்கும் பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை இந்த மக்கள் நல்லா பார்க்கணும், நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இப்போ மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரத்தை மாற்றியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம், ப்ரைம் டைம், அதி முக்கியமான நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சியை இப்போ கொண்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், அதே போல் அதனுடைய மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கும் ஒளிபரப்பாகுது. மறக்காமல் பாருங்கள். நாங்கள் திருப்பி சொல்கிறது அதுதான், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவங்களோட பேசுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியல, ஐயோ மிஸ் பண்ணிட்டோம்னா கவலைப்படாதீங்க. ஜீவஜோதி கம்யூனிகேஷன் அப்படின்ற யூடியூப் தளத்தில் இந்த நிகழ்ச்சி அப்லோட் ஆகிருக்குது. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக ஆசிரியர்களுக்கு இதை பார்க்கலாம். நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. உளவில் சார்ந்து இந்த குழந்தைகளை அணுகுவதற்கு இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வழக்கம் போல் ஒரு நல்ல தலைப்போட இந்த வாரம் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த தலைப்பை பற்றி நிறைய பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு நடுநாயகமாக வந்திருந்து ஒவ்வொரு முறையும் எவ்வளோ அழகாக எண்ணற்ற கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில்களை தரக்கூடிய நம்முடைய டாக்டர் சில்ஃபா டெரன்ஸ் அவர்களை மீண்டும் உங்கள் அன்பான வாழ்த்துக்களோடு உங்கள் சார்பாக அன்போடு அவர்களை வரவேற்கிறேன். வெல்கம் டாக்டர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சியினுடைய இந்த போக்கு ரொம்ப அழகாக நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. நிறைய ரீச் அவுட் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது உங்கள் முகத்தில் நல்லா தெரியுது. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஐயோ நமக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாகிட்டே இருக்குது. ஆமாம், அடிக்கடி டாக்டர் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம இனிமேட்லாம் ரொம்ப பக்காவாக டாப்பிக்கை காயின் பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, நாங்களாம் இப்போ விளாட்டாக சொல்லுவாங்களா, ரூம் போட்டு யோசிக்கிறீங்களான்னு. உண்மையாலுமே இப்போ அந்த மாதிரி நிலைமை தான் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தலைப்பையும் அப்படி தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா இது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த 25 நிமிடத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியானபடி பயனுள்ள வகையில் இருக்குன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறாங்க. டாக்டரும் சரி, இதனுடைய இயக்குனர் அருத்தந்தை வின்சென்ட் அவர்களும் சரி, ரொம்ப அருமையாக செயல்பட்டுருக்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன தலைப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம்? அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிலை, தி கிரீஃப்னஸ். இது புதுசாக இருக்குது. துக்கம்
துக்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அது எப்படி அந்த குழந்தைங்களுக்குன்னு எப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க? தனிப்பட்ட முறையில் குறிப்பாக அதை மட்டும் ஏன் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க? மன அழுத்தம் பற்றி பேசுனீங்க, குழந்தைங்களுடைய நடத்தை மாற்றத்தை பற்றி பேசுனீங்க, பிஹேவியரல் சேஞ்சஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பேசுனீங்க. இதெல்லாம் திடீர்னு புதுசாக இப்போ வந்து கிரீஃப்னஸ்ஸு அந்த துக்கத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னும் பொழுது அது ரொம்ப முக்கியம். ஆரம்ப புள்ளியாக ஒரு குழந்தையினுடைய நடத்தை மாற்றத்திற்கு மிக மிக காரணியாக இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு திடீரென ஏற்படுகிற ஒரு துக்க நிலை. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம நிலையத்திற்கு அது சார்ந்து பேசுவதற்கு மிக மிக சிறப்பான திறன் பெற்ற நிபுணத்துவம் வாய்ந்த இந்த ப்ரொஃபஷனல் இன் தட் ஃபீல்டு குழந்தைகளோட பயணப்படுகிற அதே சமயத்தில் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக பணி செய்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளாக வந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் டாக்டர் சார்பாகவும் அவங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம்மா, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ வெல்கம் டு திஸ் ஃப்ளோர். நிறைய எதிர்பார்ப்போடு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இந்த தலைப்பை என்ன பேச போகிறாங்க, அதுக்கு நீங்கள்லாம் என்னென்ன விஷயம் சொல்ல போகிறீங்க, அதை டாக்டர் இப்படி அழகாக நிறைய விளக்கங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களாம் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன பணி செய்கிறீங்க, உங்களுடைய அந்த இதை வந்து சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுங்களேன். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் எல்லாருக்கும். நான் ரேஷ்மா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். I'm a psychologist and I'm an expressive art therapist. And என்னை பற்றி சொல்லணுன்னா இப்போ தான் எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கேன். அண்ட் இன்னும் எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரபிஸ்டில் இந்த எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பி தான் குழந்தைங்களுக்கு நிறையா உள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கொண்டு வருதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னும் இதை நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பி கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்களேன். ஏன்னா காமன் ஆடியன்ஸ்க்கு அது புரியாது. எங்களுக்கு தெரியல. எனக்கு டாக்டருக்கு புரியும், நல்லா தெரியும் அப்படின்றாங்க. எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பிங்கிறது நார்மலாக நம்ம குழந்தைங்க வந்து டாக் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சைக்கோ தெரப்பி. அப்படி இல்லாமல் ஆர்ட் தெரப்பி, டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் தெரப்பி, அதே மாதிரி நரேட்டிவ் தெரப்பி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக குழந்தைங்க முக்கியமாகவே வேர்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவ் மூலமாக கொண்டு வரப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, குட். ட்ராயிங் மூலமாக நம்ம வரைஞ்சி, இப்போ குழந்தைகிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு வாயில் சொன்னாலும் எழுதுறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. பட் அதை நீங்கள் கொஞ்சம் வரைஞ்சி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஹாப்பி ஃபேஸ் போட்டு வரைங்கன்னு சொன்னால் சூப்பராக வரைஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி அவங்களோட இமோஷன்ஸை அந்த பேப்பரில் ட்ராயிங் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம கூட ஒரு எபிசோடில் பண்ணோம். we did one. சூப்பர். வெல்கம். சொல்லுங்கம்மா. என்னோட நேம் மதிவதனி. நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். ஸோ ஐம் அ சைக்காலஜிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஐம் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர். 3 இயர்ஸாக ஐம் எக்ஸ்பீரியன்சிங் வித் சில்ட்ரன். லைக் கிட்ஸ் கூட ரொம்ப கேஷுவலாக எவ்ரிடே இருக்கனால அவங்களோட மைண்ட் செட், அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, என்னென்ன விஷயத்தை எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதுலலாம் நிறையாவே லேர்ன் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட இருந்து. அண்ட் ஐ ஆம் ஒர்க்கிங் டான் போஸ்கோ ஸ்கூலில். நான் இப்போது ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரைட் நவ். இப்போ நீங்கள் ஓகே, குட், சூப்பர், வெரி குட். வெல்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். என்னோடய பேர் விஸ்மயா. நான் வந்து கேரளாந்து தான் வருவேன். இங்கே வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. டான் போஸ்கோ அன்பிலத்தில் வந்து குழந்தைக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் 4 இயர்ஸாக. இன்னும் கூட என்னென்னா வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன். அங்கே வந்து ரிசப்ஷனிட் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து எங்கள் டான் போஸ்கோ அன்பிலத்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆல்சோ வந்து சைல்ட் லைன் வந்து 24 இயர்ஸ் எங்கள் கிட்ட தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அது இப்போ வந்து கவர்மெண்ட் டேக் வருது. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே வந்து தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ரொம்ப வந்து மிடிலாக இருக்கட்டும், லோ மிடிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், குழந்தைங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பேரண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து இவங்க சொன்ன மாதிரியே மியூசிக் அண்ட் ஆர்ட் தெரப்பி நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு. ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரீட் சில்ட்ரன் நிறைய நீங்கள் இப்போ அதை ஹேண்டில் பண்ணுவீங்கள்ல? ஸ்ட்ரீட் சில்ட்ரன், சப்ஸ்டன்ஸ் யூசஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், பாக்ஸோ கேஸ், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற சில்ட்ரன்ஸை வந்து பார்த்துட்டு. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அபாண்டன்ட் ஆகிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெர் பி சில்ட்ரன், அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா டெத்தாக இருக்கலாம், இல்லைனா சம்திங். ஸோ எமர்ஜென்சி சடனாக அவங்களோட கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தூக்கி இங்கே வந்து கமிட்டியில் வைப்பாங்க. ஸோ அவங்கள தூக்கி நம்ம ரிசப்ஷன் யூனிட்டில் வைக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் இதுங்கும் போது யாராவது ஒருத்தர் போய்
எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஷி ஹஸ் காட் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். ஆக்சுவலாக அது ஜுவெனல் சிஸ்டம் அது. ஆமா, right. வந்து நம்ம அப்சர்வேஷன் ஹோம் ஃபார் அக்யூஸ்டு, நம்ம பிலோ 8ல இருக்கிற குழந்தைங்களுக்கு அக்யூஸ்டுனா இங்கே வரது எல்லாமே விக்டிம்ஸாக இருக்கும். பிலோ 8ல இருக்கிற குழந்தைங்கள் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைங்களா இருக்கும் எங்ககிட்ட வருது. ஸோ அவங்க கூட வந்து நிறைய ட்ராவல் பண்ணனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் கஷ்டமான கஷ்டமான, ஆமா, கண்டிப்பா. ஐ யூஸ் டு கோ டு இன் சேலம். நான் அங்கே போயிருக்கேன் டான் பாஸ்கில். பட் அங்கே தெரியும் அங்கே இருக்கிற ரொம்ப பொறுமை வேணும். கண்டிப்பாக வெல்கம் வாங்க சொல்லுங்க. வணக்கம், என் பேர் லோகேஸ்வரி. நான் இப்போ கரண்ட்டாக இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், சைக்காலஜி டீச்சர் ப்ளஸ் ஸ்கூல் கவுன்சிலராக. அது இல்லாமல் நான் வந்து டாக்டர் நெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபெசிலிட்டேட்டராகவும் இருக்கேன். நான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் கைட் பண்ணுறேன், ப்ளஸ் கவுன்சிலிங் எமோஷ்னல் சப்போர்ட்காக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாகவும் அங்கே ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஸ்கூல்ஸோடு ஏன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு சைல்டோட ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறது, அதை பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது வந்து மெயின் இஷ்யூவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சில்ட்ரன்ஸோட நிறைய ஒர்க் பண்ணணுங்கிறதுனால ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணேன். வெல்கம், சூப்பர், வெரி குட். எனக்கு ரொம்ப இப்போ ஆக்சுவலி அப்பார்ட் ஃப்ரம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சைக்காலஜி. நான் ஆக்சுவலாக வந்து சைக்காலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் எங்கள் மாஸ்டர் எங்கள் இப்போ பிஎட்டில் படிக்கும் போது தான் சொன்னாங்க, சைக்காலஜி மாதிரி ஒரு மோசமான சப்ஜெக்ட் இல்லை, அது மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் இல்லை, கடைசியில் நீயே உன்னை நம்ப மாட்டேன், குழப்பி விட்ரும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியன்னா, சரி தேர் யங்ஸ்டர், சின்ன வயசு தான், ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, நார்மலாக இல்லாத ஒரு துறை இல்லைங்களா. சும்மா டாக்டராக இருக்கணும், கோச்சிக்காதீங்க, இல்லை நீங்களே அந்த நீங்கள் அங்கே வந்துடாதீங்க உடனே. நார்மலாக ஒரு டாக்டர்னா அவர் என்ன உடம்பு சரியில்லை அப்படி தொட்டு பார்க்குறதோ டெம்பரேச்சர் பார்க்குறதோ உடனே டக்குன்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு பிளட் ரிப்போர்ட்லாம் பார்த்து அவருக்கு டயக்னோஸ் பண்ணி மாத்திரை கொடுத்துலாம். ஆனால் நீங்களாம் ஐயோ அவனை வந்து டோட்டலாக வாட்ச் பண்ணி ரொம்ப நான் நிறைய நேரம் நினச்சிட்டு பார்ப்பேன், எப்படா அவங்க அப்படின்னு. உண்மையாக சந்தோஷமாக இருக்குமா அவங்கள பார்க்கும் பொழுது. மேபி இந்த நிகழ்ச்சியின் வழியாக இதை பார்க்குற பெற்றோர்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், மேபி உங்களை மாதிரி இந்த மாதிரி புதிய துறைகளுக்கு போகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க இல்லை, அது எந்த இடம்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒரே இடம் ஓடிட்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய டைமென்ஷன் இருக்குது இன் மெடிக்கல் ஃபீல்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்களும் ரோல் மாடலாக இருங்க. குட், வெரி குட், உங்கள் துறையில் நல்லா இருங்க. ஓகே, நம்ம இப்போ டாபிக் வந்துடுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது ஒரு திடீரென்று ஏற்படுகிற ஒரு துக்கம். அது வந்து ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில், அவனுடைய அந்த ஆளுமை திறனில், இல்லை அவனுடைய வளர்ச்சி நிலையில், உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும் மன வளர்ச்சியாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய முக்கிய பங்காற்றுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ நம்ம திடீர்னு கீழே விழுந்துடுறோம், அடிபட்டுருது. ஆனால் அந்த அடிபட்டது வந்து அன்றைக்கி அது ஆறி போயிடும். லேட்டர் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரிய இஷ்யூவாக வந்து, அது அன்றைக்கி விழுந்தீங்கள்ல அது தாங்க இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. இது வெளியில், மனசுக்குள்ளார அந்த கிரிஃப்னஸ் அதை வந்து குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். சின்ஸ் நீங்கள் எல்லாமே குழந்தைங்களோட பயணப்படுகிறவர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஒரு துக்க நிலை இருக்கிற குழந்தைய நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தால் அந்த ஸ்டோரி ஜஸ்ட் ஷேர் வித் அஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஷி வாஸ் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட். அப்போது அவங்களோட தாத்தா வந்து இறந்துட்டாங்க. அவங்க தாத்தா இறந்தது அவளுக்கு வந்து அவங்க தாத்தா தான் அவங்க அம்மாவுக்கும் மேலே, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க தாத்தாக்கு. ஸோ அவங்க இறந்தனால ஷி வாஸ் இன் டு போர்டு எக்ஸாம்ஸ், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது, அவங்க தாத்தா இறந்துட்டாங்க. வீட்டில் யாருமே சொல்லலை அவங்கக்கிட்ட. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தாத்தா ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கார், எக்ஸாம் முடிச்சுட்டு வா, வீட்டில் தாத்தா இருப்பார், நீ அவரோட பேசி காட்ஸ் விளாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த புள்ள போய் இறங்குறா, அந்த சாமியானெல்லாம் கட்டியிருக்கு, ஓவர் க்ரௌடாக இருக்குது, அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அவங்க தாத்தா காலையிலே இறந்துட்டார். அந்த பொண்ணுக்காக தான் வெயிட்டிங், இன்னும் 1 மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப 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 நொறுங்கி போன நிலமையில் இருந்த அந்த குழந்தை. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட மனசில் இருந்த ஒரே விஷயம், கடைசி நேரம் வரைக்கும் அவங்களோட இருக்கணும். இருக்கிற 1 மணி நேரம் தான், அந்த 1 மணி நேரம் கடைசி நேரம் வரைக்கும் அவங்களோட இருக்கணுங்கிறது. அந்த கிரெமட்டோரியம் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த குழந்தை அதோடய ட்ராவல் பண்ணியிருக்கு.
அண்ட் கடைசியில் அந்த உள்ள செலுத்துற வரைக்குமே அந்த குழந்தை அங்கே தான் இருந்திருக்கு. அப்போது வந்து அங்கே ஒரு பாட்டு போடுவாங்க, ஜென்மம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து அந்த குழந்தைய ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருச்சு. அடுத்த 4 நாள் அந்த குழந்தைக்கு பயாலஜி எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம், படிக்க முடியல. அண்ட் அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது என்னென்னா, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலிக்கிட்டேருந்து அந்த விட்ரான் சிம்டம்ஸ், ஐசோலேட் பண்ண என்னையே ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிடுச்சு, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிகாஸ் சடன் டெத். அது அந்த குழந்தை வந்து சொன்னது என்னென்னா, நான் படிக்கிறப்போ அந்த பாட்டு நான் இதுவரை கேட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்குறேன், நான் அந்த பாட்டு போட்டு விட்ருவேன்க்கா, அந்த பாட்டை கேட்டால் தான் எனக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் ஆக வந்துச்சு. அந்த பாட்டு அந்த குழந்தை இப்போ வரைக்கும் கேட்குது. அந்த பாட்டு இப்போ வரைக்கும், அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு மீனிங் என்ன வரும்னா, அவங்க வந்து போயிட்டாங்க, இனி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டு. அந்த லிரிக்ஸ் கேட்டால் நமக்கே உருக்கும், அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அது அந்த பாட்டு கேட்டால் அந்த அந்த உள்ளே இருக்க எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு வந்து எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும். பாதி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி தான். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், பண்ணாமல் உள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் பாதி குழந்தைங்களுக்கு இருக்க பிரச்சனை. அந்த குழந்தை தெளிவான ஒரு முடிவு, அந்த பாட்டு அதுவாக கேட்டிருக்கு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அழுகணுன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த பாட்டை கேட்டு அழுதுட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தோணியிருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மியூசிக் எதாக வேணா இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டாக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் யார் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அவங்க அதுக்கு அந்த இடம் கொடுக்கணும். இப்போ அதுக்கான இடம் கொடுக்கறதில்ல. குழந்தை அழுகுதுன்னா, இதுக்கெல்லாமா அழுவாங்க, அழுகாத போய் வேலையை பாரு அப்படின்ட்டுருவாங்க. அழுகட்டும், கூட கைப்பிடிச்சி உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா மடியில் படுக்க வச்சுக்கோங்க, லெட் த சைல்ட் க்ரை, அழுகட்டும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கே தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. இப்போ அந்த பாதி பேரண்ட்ஸ் பண்ணுறதில்ல. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர்மா, உண்மைதான், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவங்க சொன்ன பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட வயசுங்கிறது 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த குழந்தைங்கிறது ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ்னால குழந்தை தானாகவே யோசிச்சு அது ஓரளவுக்கு இது பாட்டு இது பண்ண நான் இப்படி இருப்பேன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால மேபி அவங்க ஃபேமிலிக்கு அது புரியலனா கூட அவளாக புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு கோப்பிங், அதில் எப்படி அதை சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு அது தெரிஞ்சு அது பண்ணிக்கிச்சு. அதனால மேனேஜ் பண்ணிக்கிச்சு அந்த குழந்தை. நல்ல காலம், அதாவது கொஞ்சம் ஸ்மார்ட்டான மெச்சூர்டா இருக்கிறனால. அது ஒரு 17 வயசு குழந்தை. இதே ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட். வேற யாராவது சின்ன குழந்தைங்கள இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பாய் வந்து இப்போ வந்து 17 இயர்ஸ். அது வந்து ஒரு 5 இயர்ஸ் அவனுக்கு 5 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஆல்கஹாலிக். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து செப்பரேஷன் ஆகுது. அவங்க அம்மா வந்து ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீமேரேஜ் பண்ணதும் அப்பாவோட செப்பரேஷன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவனால் வந்து இதுதான் என்னோட அப்பா, இன்னொரு பர்சனை வந்து இதுதான் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவனால் அக்செப்ட் பண்ண முடியல இன்னே வரைக்கும். ஸோ அம்மா கூட இருக்கிறாங்க. ஸோ வந்து அவனுக்கு தெரியுது அம்மாவோட ஹாப்பினஸ்க்காக, இல்லைன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு சேஃபான இருக்கிற பிளேஸ்க்காக அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் எனக்கு அந்த சேஃப்டி இல்லை, எனக்கு அந்த பாதுகாப்பு இவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை, என்னோட அப்பா தாண்டி இன்னொரு பர்சனை வந்து எனக்கு வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அந்த பையன் வந்து இதெல்லாம் மறக்க வைக்கிறதுக்கு இன்னொரு கேட்டகரிக்குள்ளே போகிறது சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த ஒரு பெயினாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துக்கம் வந்து வெளிப்படுத்த முடியல. அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் அது இவனுக்கு இந்த வந்து ஓகே 5 வயசு பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓகே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் வந்து பண்ணணுமா, நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டால் கூட அந்த பையன் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஓகே அம்மா என்கிட்ட கேட்டு தான் இது பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போ வரைக்கும் அதுக்கான ஆன்சரும் கிடைக்கல. எதுக்கு அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு இதில் வந்து இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு அக்செப்ட் பண்ண முடியல. வீட்டிலும் சரியாக பேசுறதும் முடியல. அதுவும் இல்லாமல் அவனு குழந்தைக்கு வந்து இன்னொரு இதில் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், ட்ராப் அவுட்ஸ், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. வெளிப்படுத்த முடியாமல், பேரண்ட்ஸுக்கும் அது கண்டுபிடிக்க முடியாமல். ஸோ குழந்தை 5 வயசுல நடந்தது. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆஃப்டர் தட், 12 வருஷம் 17 இயர் குழந்தைனால இன்னும் அது இஷ்யூ இன்னும் கண்டிப்பா பேரண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பா அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. பட் அவனுக்கு அது ஏதோ ஒரு துக்கம் இருக்கு, ஏதோ ஒரு எனக்கு பிடிக்கல, என்ன ஏதோ பிடிக்கல, அந்த பிடிக்காதது நான் இதை ட்ரை பண்றேன், நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் போய் ஏதாவது கேம்பிள் பண்றேன், அந்த மாதிரி நான் அது அப்போதைக்கு எனக்கு அது சந்தோஷம்.
ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு அந்த குழந்தை யோசிக்கவும் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு வந்து எப்போ வந்து இப்போ 17 இயர்ஸில் அந்த குழந்தை இன்னொரு தப்பு செய்யும்போது, இல்லைன்னா அவனுக்கு அதை மறக்க வைக்கிறதுக்கு இன்னொன்று பண்ணும்போது தான் என்னோட குழந்தைக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கூட தெரியுது. அத்தனை வருஷமாக வந்து 5 இயர்ஸில் நடந்த ஒரு விஷயம் வந்து 12 இயர்ஸ் இந்த 17 இயர்ஸ் வரைக்கும் இந்த குழந்தைக்கு இன்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, என்கிட்ட சரியாக பேசுறது இல்லை, அப்பா கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை, அந்த ஒரு இது கூட பேரண்ட்ஸுக்கு தெரியுது, ஐடென்டி பண்ண முடியல, அவங்களுக்கே அது புரியல. அதான் இப்போ வழக்கமாக சொல்லுவாங்களே வீட்டில், என்னடா கன்னத்தில் கை வச்சிருக்கிற கப்பலே கவுந்து போச்சு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு பெரிய விஷயமா நான் இப்போ நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ நம்ம டாப்பிக்கு பேசுகிறதுலேருந்து யோசிக்கும் போது ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறோம். என்னடா கப்பலே கவுந்த மாதிரி, போடா எழுச்சி போடா அப்படின்றோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்களேன், ஒருவேளை அந்த அம்மா ஏன் பையன் 3 இருக்கான், ஏன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்துருந்துருக்கலாம் இல்லைங்களா? அது ஒன்று. அதாவது நம்ம நிறைய டைம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு குழந்தைய அந்த மாதிரி யோசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த லெவலில் அந்த குழந்தையோட ஏஜுக்கு போறது இல்லை. நான் குழந்தை 5 வயசு, நான் ஒரு 30 வயசு. ஒரு 30 வயசு பர்சனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஒரு 5 வயசு குழந்தைக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அதுங்கிறது ஒரு பேரண்டாவோ ஒரு டீச்சராவோ ஒரு கேர்டேக்கராவோ நாங்கள் அதை யோசிக்கிறது இல்லை. கரெக்ட். நம்ம ஒரு 30 வயசு நம்மளோட ஏஜ்ல அது என்ன அவ்வளவுதானே, ஃப்ரெண்டு பேசல, அதுல என்ன இருக்குது, அவ ஒன்றும் இல்லை, கமான் பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு ஹெல்ப்போட சொல்கிறேன். பட் ஒரு 5 வயசு குழந்தைக்கு உலகம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கப்பலே கவனிச்சா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு நம்ம அதுதான் யோசிக்கணும். நான் இறங்கி 30 வயசுலேருந்து நான் இறங்கி ஒரு 5 வயசா நான் இருந்தேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிச்சு பேசணும். தட் இஸ் வாட், அங்கே தான் ப்ராப்ளம் நடக்குது. நேயர்களே, நல்ல ஒரு தலைப்போடு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு தாண்டி அதிமுக்கியமாக இருக்குது. அது எப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்குதா, இப்படியான இந்த கிரீஃப்னஸ், இந்த மாதிரி திடீர் இந்த சோகத்தினால, இந்த துக்கத்தினால குழந்தைக்கெல்லாம் இப்படிப்பட்ட துக்கம் இருக்குமா, அது அவங்களுடைய நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, அவங்களுடைய வாழ்விலேயே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பேசும்பொழுது நமக்கே என்னடா இது இப்படி இருக்குதே, இதை நம்ம இது சாதாரணமாக நினச்சிட்டோமே, இந்த குழந்தைக்காடா எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த குழந்தைக்காடா எவ்வளோ பெரிய சோகம் அப்படின்னு நாம தான் நம்மளுடைய சோகத்தையும் துக்கத்தையும் வலியும் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதோட நம்ம வந்து முடிக்க போகிறதில்ல, இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம் வரும் வாரங்களில். அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை தடையில்லாமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கவலைப்படாதீங்க, நமக்கு ஜீவஜோதி கம்யூனிகேஷன் அந்த யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் முந்தைய எபிசோட்ஸை பார்க்கலாம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது வெல்விஷஸாக இருக்கட்டும், அல்லது இன்னொரு பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய தேவையை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நிறைய படிப்பினையை தரும் என்பது எங்களுடைய திண்மமான ஒரு நம்பிக்கையும் கூட. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நாம் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த தொடர்ச்சி என்ன பேச போகிறத பார்க்க போகிறோம். அதுவரை உங்களும் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.